நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்க ரெஸ்டாரண்ட்க்கு ரவியை வர வச்சிருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் செய்யாம ரெஸ்டாரண்ட்லயே அவரை ஒர்க் பண்ண விட்டீங்கல்ல. ரவி இல்லனா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்காதுல்ல. சோ தேங்க்யூ. எது சரி, யாரு கரெக்ட், எப்போ எங்க வேலை பார்க்கணும்னு ரவி தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நல்ல முடிவெடுப்பான். வாங்கம்மா. இந்த பொம்பளை எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன பணம் ஏதாவது வேணுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னாச்சுமா? ஏமா அழுவுறீங்க? என் பொண்ணு ஒரேடியா எங்களை விட்டு போயிட்டாப்பா. போயிட்டாளா? என் பொண்ணு இறந்துட்டாப்பா. துபாயில கார் ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டாப்பா. மனசு தேத்திக்கோங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்களாமா? இல்லப்பா, அவன் முகம் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சேதமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காரியம் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் இவளுக்கு நடிக்கிற திறமையே வந்திருக்கும் போல. நாங்களும் என்னைக்காவது உங்க பொண்ணை பாத்துடலான்னு இருந்தோம். கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாம போயிடுச்சு பாத்தியா? இதான் விதிங்கிறது. கிருஷிக்கு இந்த விஷயம் தெரியுமாமா? அம்மா எங்க அவன் என்கிட்ட கேட்டான்ப்பா. சாமி கிட்ட போயிட்டான்னு சொன்னேன். அவனுக்கும் விவரம் புரியுற வயசு தானே. கிருஷிக்காக தான் இங்க வந்து அவனுக்காக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கு. இப்ப முத்து மாமா மீனா ஆண்டி கூட இருக்கேங்கிறான். பா நீ என்னப்பா சொல்ற? நம்ம வீட்டு பையன்டா, அவன் இங்க இருந்தா ஆறுதலா தான் இருக்கும். அதனால இங்கே இருக்கட்டும். நமக்கு அந்த பையனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எதுக்கு இங்க இருக்கணும்? அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளெல்லாம் இல்லப்பா. அவன் மனசு கொஞ்சம் ஆறுதலாகிற வரைக்கும் மட்டும்தான். அதுக்குள்ள நான் ஊருக்கு போய் நிலத்தை எல்லாம் வித்துடலான்னு இருக்கேன். அவன் எதிர்காலத்துக்கு உதவும் இல்ல. அது வரைக்கும் அவன் இங்க இருந்தா போதும். போய் அவன் கூட்டு வா. தாத்தா, புத்தங்கள் தான் நான் இனிமேட்டு இங்கே இருப்பேன்னு சொன்னாங்க. பாட்டி, நான் இங்கே இருக்கேன். சேட்டை பண்ண மாட்டேன். நீ ஸ்கூல்ல ஒரு பையனை அடிச்சு பிரச்சனை பண்ணிருக்க. நீ குட் பை எல்லாம் இல்ல. சாரி அங்கிள், நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நான் இந்த வீட்லயே உங்க கூடயே இருக்கேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். கிரேஷ், நான் ஊருக்கு போயிட்டு வரேன் மீனா. கவலைப்படாம போயிட்டு வாங்க. நீங்க வரதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். இதுங்க பண்ற கூத்தெல்லாம் பாத்தியா ரோஹிணி? அவனே அவங்க அம்மா முழுகிட்டு வந்து நிக்கிறான். என்ன ராசியோ தெரியல, தரித்திரம் முடிச்சவன். ஆண்டி என்ன ஆண்டி, சின்ன பையன் பாவம். மேடம், யாருங்க? உங்களை பார்க்கதான் மேடம் வந்திருக்கேன். உங்க 2 பேராலையும் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு மேடம். எனக்கு ஒரே ஒரு புள்ளதான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மருமக என் கூட சண்டை போட்டுக்கிட்டு என் புள்ளையையும் பேரனையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க கதை சொல்லி போடுற வீடியோவெல்லாம் என் பையனுக்கு நான் அனுப்புவேன். அத அவன் என் பேரனுக்கு போட்டு காட்டுவான். அதுல வர கதையெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நீங்க குழந்தைங்க வளர்றதுக்கு சொந்தம், தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் எவ்வளவு அவசியம்னு ஒரு கதை சொல்லிருப்பீங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் என் பேரன் என்ன பார்க்கணும், என் கூட இருக்கணும்னு அடம் பிடிச்சிருக்கான். என் மகனும் மருமகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் என் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. நாங்க இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இதுக்கு முழு காரணமும் நீங்க 2 பேரும் தான். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நீங்க 2 பேரும் இதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூமா. வயசு போக போக மனசு காசு படத்தை தேடாது. நம்ம கூட ஆதரவா இருக்கிற உறவுகளை தான் தேடும். நீங்க என் உறவுகளை எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு படைப்பும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாறும்போதுதான் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ரொம்ப நன்றி மேடம். வரேங்க.